நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி, மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:57 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:26 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:26 வரை சதயம், பின்பு புரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள் இன்று வெளியூர் இருந்து நல்லதொரு சுப செய்திகள் வர கொடுங்க. இனிவரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். பயப்பட வேண்டாம். புண்ணிய காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவு சீராக இருக்கக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதையும் சமாளித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகுங்க. நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகக்கூடும். நிதி உதவியும் எதிர்பார்த்தபடி கிடைக்க கூடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். அற்புதமாக எல்லாம் நடைபெறக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பரணி என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சிரமங்களும் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத விவாதங்கள் ஏதும் வேண்டாம். கிருத்திகை இன்று நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடும். மன வலிமை கூடும்னாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். தயவு செய்து ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இந்த எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். ரிஷப ராசினியர்கள் இந்த அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் பொறுமையுடன் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். இன்று வாழ்க்கை துணை வழி உறவினரால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். இன்று பழைய பரீட்சைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. யோசித்து எதையும் ஈடுபடுங்கள், அது வெற்றி கொடுக்கும். அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடத்திக் கொள்வீர்கள். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க.
காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். இல்லத்தில் சொல்லி நல்ல ஒரு முடிவு காணுங்கள். அவசரமும் பதட்டமும் பட வேண்டாம் என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தயிட வேண்டாம். கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். ரோகிணி. பல வகையில யோகம் இருக்குங்க. நன்மைகளும் தேடி வர கொடுங்க. இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று நீங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதலாக சலுகைகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சம். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். என்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். யோசித்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடுங்க. இன்று வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பாக இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று நீங்க உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் என்று தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் இழுபறியான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பொறுமையாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்களை கூட கண்டிப்பாக அனுகூலம் இருக்குங்க. உயர்மட்ட அதிகாரியின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கக்கூடும். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவாதிரை. இன்று தேவையான பணம் இருக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வரக்கூடும். எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. சகோதர ஒற்றுமை பலப்பட்டாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். புனர்பூசம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விதமான சூழல் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதலாக இன்று பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும்.
செய்கின்ற செயலை கொஞ்சம் நிதானமாக அணுகுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். கூடுமானவரை பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்கும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் கூடுங்க. சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகத்தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தின் உடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசியவர்கள் அடங்கிவிடக் கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சொல்லை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை எதிர்பாராத திருப்பம் இருக்கும். கண்டிப்பாக நீங்க நினைத்ததை விட சிறப்பாக எல்லாம் நடைபெறக்கூடும். காதல் கைகூடுவதற்கான சூழல் வெளிப்படக்கூடுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக இன்று ஏற்பட கொடுங்க. அலுவலக பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பூசம். என்று சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினை இன்று நீங்க அக்கறையுடன் மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். என்று தொழில் விரிவாக்கம் செய்வது பற்றி எண்ணங்கள் மேலோங்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் மையத்தில் இருக்கக்கூடும். என்று நீங்க கூடுதல் மகிழ்ச்சி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் மையத்தில் இருக்கக்கூடுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடைபெறக்கூடும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க. காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். செலவுகளை ஓரளவுக்கு நெருக்கிக் கொள்வது மிக நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் யோசித்து செய்வது நல்லது. எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளரிடம் இன்று நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஓரளவு காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி அடை போடும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தடையில் உடைத்திருந்து கல்வியில ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம்.
என்று தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். குடும்பத்தின் உடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் விளங்கி செல்லக்கூடுங்க. சகோதர ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. பூரம் என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தங்களுக்கு என்ற ஒரு பாணியை வளர்த்துக் கொள்வீர்கள் என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் உழைப்பு வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சிறப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்படுவது மட்டும் மிக நல்லது. காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம் என்று சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். யோகம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும் என்று அதனால் மகிழ்ச்சி தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அரசாங்க வகையில் காரியங்களில் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கக்கூடும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நல்ல உறக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை சில அதிரடியான மாற்றங்கள் இருக்கக்கூடும். காதலை கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டப்படாமல் இருப்பது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கூட சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளிடையே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்ற எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனதிற்குள் தைரியம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும் என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களை துரிதமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. யாரிடமும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனைக்கு எல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. எதனையும் இன்று நீங்க சமாளிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள்.
காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சூழ்நிலையை நீங்க சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர்ல இருந்து நல்ல சுப செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையில் இருக்கக்கூடும். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். என்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடுங்க. என்று எதிர்மறையாக பேசுவது மட்டும் விலகி இருக்க வேண்டும். என்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. அலுவலகத்தில் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த தனலாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடுங்க. தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். கவனமாக செயல்படுவது எதிலும் நல்லது. எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகளில் நீங்க உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். செயல்களில் வேகம் பிறக்கக்கூடும். மனசுக்குள் இன்று ஒருவித பயம் ஓடிக்கொண்டிருக்குங்க. செல்வம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிரித்து பேசி பழகி காரியங்களை கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக இருங்கள். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் பெறக்கூடும். கவனமாக செயல்படுவது எதிலும் நல்லது. எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கும். என்று நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிலருக்கு
எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அனுஷம், காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில கடந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தேவைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தேவைகளை ஓரளவு சரி கடித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். எல்லோரும் வேகமடி நடந்து கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இந்த விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் ஓரளவு சரியாக கூடும். செலவுகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்க கொடுங்க. அரட்டிக் கொள்ளாமல் இன்று முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். போட்டிகளும் இன்று குறைந்துவிடக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகவும் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் டென்ஷன் இருக்கக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எல்லோரிடமும் இன்று வாக்குவாதம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் காரியங்களை சுலபமாக செய்ய முடியுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். போட்டி பொறாமைகளும் விட்டு விலகி செல்லக்கூடும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலுக்காக நீங்க நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். நடப்பதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனியுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்தும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகளை பெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராடம் நட்பு ரீதியில் சிரமங்கள் விலகி செல்லும். காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். காரியங்களை எச்சரிக்கையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று பொறுப்புகளை உணர்ந்து சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். மகரம், மகரம் ராசினியர்கள், இந்த சிரமங்கள் எல்லாம் ஓரளவு விலகி செல்லும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாகும். வழக்கமான பணிகளை மட்டும் நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சொத்து வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். எல்லோருக்கும் இன்று நீங்க நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். எதிலும் ஆர்வமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
பணியின் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புதியவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மகரம் ராசினியர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காரியங்களை நீங்க யோசித்து செயல்படுத்த வேண்டும். பெண்களுக்கு நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பயப்பட வேண்டாம். இல்லத்தில் சொல்லி முடிவு காணுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்களை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தளவு படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வது சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக நல்லது. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். இன்று உன் நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. இந்த நாள் ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணைக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சகோதர ஒற்றுமையை பலப்பட கொடுங்க. அவிட்டம் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபரால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று நெடுநாளி ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கின்றது. எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடைபெறுகின்றது. எல்லோருக்கும் இன்று நீங்க வாக்குறுதிகளை கொடுப்பீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே போல எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று கும்பம் ராசினியர்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாகத்தான் இருக்கின்றது. செயல்பாடுகள் சிலருடைய செயல்பாடுகள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. தனவரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் தாமதமாகத்தான் கிடைக்கும். அதனை கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறும். சுறுசுறுப்பு ஏற்படக்கூடும். கேட்டிடத்தில் பண வரவு இருக்கும். இருந்தாலும் கடன் பிரச்சனைக்கு தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பதட்டம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மாணவர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இந்த சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் இன்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இன்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம்
எதிலும் முன்னெச்சரிக்கை வேண்டும். பணிகளை விரைவாக செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் பதற்றமாக இருக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. யாரையும் என்ற குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு காரியங்கள் சூடு பிடிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி இந்த விருப்பமான காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஈடுபடுவீர்கள். சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. யாரையும் இன்று குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரிப்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லி முடிவு காண்பீர்கள். தேவையான பணம் இருப்பதால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். என்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் உங்களுடைய பணி துரிதமாக நடைபெறக்கூடும். கண்டும் காணாமல் சில பணிகளை நீங்க இருப்பதுதான் சிறப்பு. குடும்பத்தில் சிக்கல்கள் வந்து விலகும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்ற உத்தியோகத்தில் உங்களுக்கு சக நண்பர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பலரும் விரும்பும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதி நிலைமையும் உங்களுக்கு சீர்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையும் அணுகி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தீவிரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியம் ஈடுபடுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். இன்று பெண்கள் நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. பெண்கள் கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்படுவது மிக சிறப்பு. இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். வாழ்க்கையில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கடனையும் இன்று நீங்க சிறுக சிறுக அடைபடக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாதி பண பொறுப்புகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். என் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி அரசாங்கம் தொடர்பான காரியங்களை கவனம் இருக்கட்டும். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. எதையும் அலட்டிக் கொள்ளாமல் இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிறமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.